அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். நாம் நேரத்தை வீணாக்காது
தியான நிலைக்கு செல்வோம். முழுமையாக இந்த சங்கீத இசையை நாம் சாஸ்திரம் வழியாக கேட்போம். தலையுச்சிக்குழி வழியாக. அதாவது நுண் அதிர்வுகள் தரும் இசை. நுண் அதிர்வுகள் என்பது தெய்வீக அன்பு அலைகள். இந்த இசைகளை நாம் சாஸ்திரம் வழியாக கேட்கும் போது அது நம்மை முழுமையாக அமைதிப்படுத்துகின்றது. நமது நாடி நரம்புகள் சக்கரங்கள் அனைத்தையும் தளர்வடைய செய்து விரிவடைய செய்கின்றது. இந்த இசையை கேட்டவாறு 3 தடவை நன்றாக மூச்சை உள்ளிழுப்போம். உச்சிக்குழி வழியாக சுழுமுனை நாடி மூலாதாரம் வரை செல்வோம். மூலாதாரத்தில் சிறிது அமைதியோடு இருப்போம். முடியுமானவரை காற்றை உள் வைத்துக் கொள்வோம். பின்பு லேசாக வெளிவிடுவோம். இப்பொழுது சாஸ்திரத்தில் சிறிது நேரம் அமைதி. மீண்டும் மூச்சை உள்ளிழுப்போம். மூலாதாரத்தில் அமைதி. இப்பொழுது காற்றை வெளிவிடுவோம். சாஸ்திரத்தில் அமைதி. மீண்டும் மூச்சை உள்ளிழுப்போம். மூலாதாரத்தில் அமைதி. மெதுவாக காற்றை வெளிவிடுவோம். சாஸ்திரத்தில் அமைதி. இப்பொழுது நான் இசையை நிப்பாட்டுகின்றேன். தொடர்ந்து அந்த அமைதியை நாம் உணர்வோம்.
இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம் எமது அனைத்து சக்கரங்களின் நற்பண்புகளே எமது கவசமாகும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். நமது சமநிலையை நாம் அவதானிப்போம். இரு கைகளிலும் சமமாக நாம் நுண்ணதிர்வுகளை பெற்றுக்கொள்கின்றோமா? இரு கைகளும் லேசாக இருக்கின்றதா? இப்பொழுது கூட்டாக நாம் எமது இடது நாடியை சுத்திகரித்துக் கொள்வோம். இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி. உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் இந்த சமநிலை நேரம் 10-15 நிமிடங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்து கொள்ளுங்கள். எமது முழு கவனமும் சஹஸ்ராரம் தலையுச்சி குழியில் இருந்து கொண்டு எமது இடது நாடி இடது பக்கத்தில் கவனத்தை வைப்போம். இப்பொழுது எமது கவனம் இடது மூலாதார சக்கரத்தை நாம் அவதானிப்போம். எமது உடலிலும் எமது உள்ளம் கையில் மூலாதாரம் இருக்கும் இடம். அதே நேரம் எமது தலையில் மூலாதார சக்கரம் இருக்கும் இடம். இந்த புள்ளிகளை நாம் அவதானிப்போம். மிக லேசாக, கடுமையாக ஒன்றும் செய்ய வேண்டாம். தலையுச்சி குழியில் இருந்து கொண்டு இந்த இடங்களை நாம் அவதானிப்போம். இப்பொழுது நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். குண்டலினி தாயே, தங்கள் அருளால் நான் களங்கமில்லா குழந்தை உள்ளத்தோடு இருக்கின்றேன். அந்த தூய்மையை, புனித தன்மையை எனது இடது நாடியில் முழுமையாக நிலைநாட்டுங்கள். பொழுது எமது கவனத்தை இடது சுவாதிஷ்டான சக்கரம், எமது உடலில் கையில் கட்டை விரல் நுனி, தலையில் மூலாதாரத்தை சுற்றியுள்ள பகுதி, காதின் பின்புறமாக சுற்றியுள்ள பகுதி. லேசாக கவனத்தை வைத்து முழுமையாக எம்மை வெளிப்படுத்துவோம். நான் ஒரு தூய ஆத்மா. அந்த ஆத்ம நிலையில் இருந்து கொண்டு நான் என்னை கவனிப்பது. எனது உடலில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், சக்கரங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஆத்மா அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. எனவே நாம் தியான நிலை, அந்த ஆத்ம நிலையில் இருந்து கொண்டு அதை கவனிப்போம். அவ்வளவுதான்.
மற்ற வேலைகள் குண்டலினி அன்னை பார்த்து கொள்வார். இடது சுவாதிஸ்தானம் பிரார்த்திப்போம். தாயே, தங்கள் அருளால் நான் தூய தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொண்டேன். தங்கள் அருளால் நான் தூய தெய்வீக ஞானமாக இருக்கின்றேன். கடவுளின் தூய விருப்பமாக இருக்கின்றேன். எம்மை படைத்த எல்லாம் வல்ல கடவுளின் விருப்பம் நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று தூய ஆத்மாக்களாக அந்த தெய்வீகத்தை பிரதிபலிப்பவர்களாக மாற வேண்டும். அதுவும் எமது சுதந்திரத்தில் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய எதிர்பார்ப்பாகும். அந்த தூய விருப்பமே நான், அதுவே அன்னை குண்டலினியாக எனக்குள் வேலை செய்கின்ற. ஸ்ரீ மாதாஜி தூய தெய்வீக ஞானத்தையும் தூய விருப்பத்தையும் எனது இடது நாடியில் முழுமையாக நிலைநாட்டுங்கள். இப்பொழுது எமது கவனத்தை இடது நாபி சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். இடது நாபி சக்கரம் எமது உடலில் மற்றும் எமது கைகளில் நடுவிரல், தலையில் மூலாதார சக்கரத்துக்கும் நடுவில் இருக்கும் இறுதிய சக்கரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, தலையை சுற்றி இருக்கும் பகுதி நாபி சக்கரமாகும். எனவே மிக இலகுவாக இந்த ஸ்தானங்களை நாம் கவனிப்போம். நமது இடது நாடியில் பிரார்த்திப்போம். தாயே, தங்கள் அருளால் நான் அமைதியாகவும் மன திருப்தியோடும் மன நிறைவோடும் தாராள மனதோடும் இருக்கின்றேன். இந்த அமைதி, ஆறுதல், மன திருப்தி, தாராள மனம் என்பவற்றை எனது இடது நாடியில் நிலைநாட்டுங்கள். நமது சாஸ்திரம் தளர்வடைந்து விரிவடைந்து திறப்பதை நாம் அவதானிக்கலாம். இப்பொழுது நமது கவனத்தை இடது இருதயத்துக்கு எடுத்துச் செல்வோம். இடது இருதயம் நமது சின்ன விரல் கையில், இடது சின்ன விரல் தலையில் நடு உச்சிக்குழிக்கு சற்று கீழ் நமது தலைக்குள் இருக்கின்றது இருதய சக்கரத்தின் பீடம். இவற்றில் லேசாக கவனத்தை வைத்து அவதானி. நமது கடந்த கால வாழ்வின் தாக்கங்களால் நமது சக்கரங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது அன்னை குண்டலினி சக்தியை அவற்றை எல்லாம் மெதுவாக சீர் செய்ய நாம் விட்டுவிடுவோம்.
அவருக்கு நாம் காலம் வழங்க வேண்டும். நாம் அமைதியாக இருந்து அவர் வேலை செய்ய விட்டு விடுவோம். குண்டலினி தாய் வேலை செய்ய விட்டு விடுவோம். நாம் அமைதியாக அவருடைய வேலைகளை பார்ப்போம். இந்த ஆத்ம அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள பல கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். குண்டலினி எழுந்து நமது அனைத்து சக்கரங்களையும் நாடிகளையும் உடல் முழுவதையும் சீர் செய்யும் அந்த அனுபவம் அவருடைய அன்பு சக்தி குளிர்ந்த நுண் அதிர்வுகளாக பாய்ந்து வேலை செய்வதை நாம் பார்க்கும் புண்ணியம். அந்த அருளை நமது குரு ஸ்ரீ மார்கஜி அவர்களிடம் நாம் கேட்போம். தாயே, அந்த அருளை, அந்த ஆத்ம அனுபவங்களை எமக்கு தந்தருளும். இடது இருதயத்தில் பிரார்த்திப்போம். தாயே, தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. தெய்வீக அன்பு, ஆத்ம தத்துவம், தெய்வீக அன்பு. இந்த தெய்வீக அன்பை பிரதிபலிக்கும் ஒரு கருவியாக நான் இருக்கின்றேன். எனது ஆத்மாக்கு எதிராக ஏதும் தவறுகள் செய்திருந்தால் என்னை முழுமையாக மன்னித்து விடுங்கள். ஆத்ம தத்துவத்தை எனது இடது நாடி முழுவதும் நிரப்பி விடுங்கள். அந்த அன்பு தத்துவம் இப்பொழுது நமது தலை உச்சி குழியை அவதானித்தால் அது மீண்டும் விரிவடைந்து திறப்பதை நாம் அவதானிக்கலாம். மெதுவாக குளிர்ந்த நுண் அதிர்வுகள் வெளிவருவதை நாம் அவதானிக்கலாம். இப்பொழுது நமது கவனத்தை இடது விஷுதிக்கு எடுத்து செல்வோம். இடது விஷுதி நமது தோள்பட்டையும் கழுத்தும் சந்திக்கும் இடத்தில் இடது பக்கத்தில் இருக்கின்றது. கைகளில் ஆள்காட்டி விரல், தலையில் நெற்றியில் நமது தலைமயிரும் நெற்றியும் சந்திக்கும் இடம், முன் உச்சி பிரியும் இடம். அதுவே விஷுதி சக்கரமாகும். அதுவே பரம்பொருளின் இடமும் ஆகும். வீராட்டா வீராட்டா என்பது பரம்பொருளாகும். இந்த முன்னெட்டி பாகம் மெதுவாக தளர்வடைவதை நாம் காண்போம். இதில் பிரார்த்திப்போம். தாயே, தங்கள் அருளால் நான் குரு தத்துவத்தை பெற்றுக்கொண்டேன். நான் எந்த குற்றமும் அறியேன். என்னை நான் அறிந்து என்னை சீர்திருத்தும் திறனை நான் பெற்றுக்கொண்டேன். நானே எனக்கு குரு ஆனேன். இப்பொழுது நமது கவனத்தை பின்பக்க பிடரி மற்றும் நமது வலது பக்க தலைப்பாகம், பிடரியோடு வலது பக்க தலைப்பாகம், அதுவே இடது ஆகிய சக்கரம், நமது இடது பக்க ஆகிய சக்கரமாகும்.
இதில் பிரார்த்திப்போம். ஆகிய சக்கரம் நமது கைகளில் மோதிர விரலாலும் தலையில் நமது இடது பிடரி பக்கம் வலது பக்க தலை முழுவதுமாக இருக்கின்றது மற்றும் நெற்றியில் நமது ஆகிய சக்கரம் இருக்கின்றது. நெற்றியில் இருந்து வலது பக்கமாக பிடரி வரை அந்த தலையினுடைய அரை பாகம் இடது ஆகிய சக்கரம். தலையுச்சியில் கவனத்தை வைத்து நாம் நமது சிரசை அவதானிப்போம். அது மிகவும் தளர்வடைந்து சிரசில் ஒரு அமைதி, சிரசு லேசாக சாரம் விரிவடைந்து திறப்பதை நாம் அவதானிக்கலாம். இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது கர்மாக்கள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். என்னோடு தொடர்பான கர்மாக்கள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். எனது முன்னோர்களின் கர்மாக்கள், எனது நாட்டின் கர்மாக்கள், என் முற்பிறப்பின் கர்மாக்கள், இந்த பிறப்பில் நான் அறியாமையால் செய்த கர்மாக்கள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து விடுங்கள். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். அதுபோல் எனது பிள்ளைகளையும் மன்னித்து விடுங்கள். தங்கள் அருளால் நான் எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு, ஆத்ம வாழ்வுக்கு தடையாக இருக்கும் அனைத்து தடைகளையும் சவால்களையும் வெற்றி கொள்வேன். தங்களுடைய தன்னலமற்ற அன்பும் தங்கள் தூய தெய்வீக ஞானமும் என்னை முழுமையாக வழி நடத்துகின்றேன். ஸ்ரீமாதிஜி, எனது இடது நாடியை முழுமையாக தங்களுடைய தன்னலமற்ற அன்பாலும் தூய தெய்வீக ஞானத்தாலும் நிரப்பிவிடுங்கள். இந்த அமைதியின் இடையில் இப்பொழுது நாம் நமது வலது நாடியை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. நமது வலது மூலாதார சக்கரத்தில் கவனத்தை வைப்போம். இடது நாடி சுவாதிஷ்டான சக்கரத்தில் ஆரம்பிக்கின்றது. அதற்கு முன்பாக நமது வலது மூலாதார சக்கரத்தில் கவனத்தை வைப்போம். வலது மூலாதாரத்தின் பண்பு சாதுரியம், களங்கமில்லாத சாதுரியம், திறமை. அதன் மூலம் அனைத்து அழிவுகரமானவற்றை, எமக்குள் இருக்கும் அழிவுகரமானவற்றை அனைத்தையும் வெல்லும் திறன். தெய்வீக சக்தி, குண்டலினி தாய் சக்தியே
அந்த வெல்லும் திறனாக நமக்குள் இருக்கின்ற நமக்கு சாதுரியம் திறமையை தந்தருகின்ற தாயே, அந்த தெய்வீக சாதுரியம் திறமையை எனக்குள் நிரப்பி விடுங்கள். எனது வலது நாடியில் முழுமையாக நிரப்பி விடுங்கள். நமது வலது சுவாதிஸ்தானத்தில் இப்பொழுது கவனத்தை கொண்டு வருவோம். நாம் ஒவ்வொரு சக்கரமாக கொண்டு வரும் போது கைகளிலும் தலையிலும் இருக்கும் ஸ்தானங்களிலும் கவனத்தை வைப்போம். வலது சுவாதிஸ்தானம் வலது கையில் கட்டை விரல், தலையில் சுவாதிஸ்தானம், பிடரியில் மூலாதாரத்தை சுற்றியுள்ள பகுதி, காதின் பின்புறமாக செல்லும் முழு பகுதி. இதில் நாம் பிரார்த்திப்போம், தாயே, நான் ஒன்றும் செய்வதில்லை. அதாவது எனது அகங்காரமோ மமகாரமோ எந்த ஒரு தெய்வீக வேலையையும் செய்வதில்லை. தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது. தன்னலமில்லாத தெய்வீக அன்பு மற்றும் ஞானம், தூய தெய்வீக ஞானமே அனைத்து வேலைகளையும் செய்கின்றது. நான் ஒன்றும் செய்வதில்லை. எனவே அந்த தூய தெய்வீக அன்பிற்கும் தூய தெய்வீக ஞானத்திற்கும் நாம் முழுமையாக தலைவணங்கி ஸ்ரீமாத்திச்சி அவற்றை எனது வலது நாடியில் முழுமையாக நிரப்பி விடுங்கள். நிரப்பி எனது கவனத்தை முழுமையாக ஒளியூட்டி தூய்மைப்படுத்தி தாருங்கள். பொழுது நமது கவனத்தை வலது நாபிக்கு கொண்டு வருவோம். வலது நாபியில் பிரார்த்திப்போம், தெய்வீகமே எனக்குள் இருக்கும் கண்ணியமாகும். தெய்வீக நற்பண்புகள் எனக்குள் கண்ணியத்தை தருகின்றது. சுயமரியாதை, கண்ணியம் மற்றும் தெய்வீகமே அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றது. எனது அனைத்து பிரச்சனைகள், எனது உலக வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகள், பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை எதுவானாலும் முழுமையாக எமது இருதயத்தை திறந்து தெய்வீக சக்திக்கு திறந்து இந்த பிரச்சனைகளை வழிவிடும் போது அவை தானாக தீர்வை பெற்றுக்கொள்கின்றது. இதை அனுபவிக்க வேண்டும், அனுபவ ரீதியாக கண்டுகொள்ள வேண்டும். சிறு சிறு முன்னேற்றங்களாக இந்த அனுபவத்தை பெறும்போது கண்ணியம் தானாக நமக்குள் உயர்கின்றது. ஸ்ரீமாதிஜி, சுயமரியாதை, கண்ணியம் என்பவற்றை எனது வலது நாடியில் முழுமையாக நிறைத்து விடுங்கள். இப்பொழுது நமது வலது இருதயத்துக்கு வருவோம். வலது இருதயம்
நமது கடமை உணர்வுகள், தர்மத்தின் நல்லொழுக்கத்தின் எல்லைகள். தெய்வீகமே எமது கடமை உணர்வுகளை நாம் நிறைவேற்ற அருள் புரிகின்றது. ஒழுக்கத்தை, தர்மத்தை கடைப்பிடித்து அதிலிருந்து வழி தவறாது நம்மை பாதுகாத்தருகின்றது. மாத்திச்சு எனக்குள் கடமை உணர்வு மற்றும் நல்லொழுக்கம், தர்மத்தின் எல்லைகளை எனக்கு முழுமையாக புரிய வையுங்கள். எமது வலது விசுதி சக்கரம் எமது தொடர்பு, எமது உலகத்தில் மற்றவர்களோடு தொடர்பு மற்றும் தெய்வீகத்தோடு தொடர்பு. தெய்வீக தொடர்பு நாம் நுண்ணதிர்வுகள் மூலமாக, எமது தியானம் மூலமாக நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். அதன் மூலம் வளர்ச்சி அடைகின்றோம். அந்த வளர்ச்சி எமது வலது விசுதி சக்கரம் ஊடாக வெளிப்படுகின்றது, எமது பேச்சிலும் நடத்தையிலும். மாதாஜி, எனது பேச்சிலும் நடத்தையிலும் முழுமையாக தெய்வீகம் வெளிப்பட எனக்கு அருள் புரியுங்கள். அதன் மூலமாக அமைதி ஏற்பட எனக்கு அருள் புரியுங்கள். எனக்குள்ளும் என்னை சுற்றியும் அமைதியை ஏற்படுத்தும் வழியாக எனது பேச்சு நடத்தைகள் அமைய எனக்கு அருள் புரியுங்கள். எனது இடது நாடியில் உள்ள என மன தொழிற்பாட்டு, உடல் தொழிற்பாட்டுக்கான கிரியா சக்தியை சமநிலைப்படுத்தி ஒளியூட்டி தாருங்கள். இப்பொழுது வலது ஆகிய சக்கரம் எமது முன் நெற்றி, இடது பக்க தலை முழுவதும், முன் நெற்றியில் ஆகிய சக்கரத்தில் இருந்து இடது பக்கமாக இருக்கும் தலைப்பகுதி எமது வலது ஆகிய சக்கரம். இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனது ஆகிய சக்கரத்தில் அன்பு, கருணை, மன்னிக்கும் திறனை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். எனது அகங்காரத்தை அமைதியடைய செய்யுங்கள். எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கான அனைத்து சவால்களுக்கும் வெற்றி தெய்வீகமே. எங்கும் நாம் அந்த தெய்வீகம், தூய்மையான தூய அன்பு, தன்னலமில்லாத அன்பு, தூய ஞானம்
இந்த தெய்வீகத்தை நாம் முழுமையாக நமக்குள் நிரப்பிவிடும் போது எந்த சவால்களுக்கும் இடமில்லை. அனைத்தும் நம்மிடமிருந்து வெளியேறிவிடும். இப்பொழுது நமது வலது கை, இடது கை தலை உச்சியில் நாம் முழுமையாக பரம சைத்தன்யம் மெதுவாக அமைதியாக வெளியேறுவதை நாம் காணலாம். முழுமையான அமைதியை நாம் சிரசில் உணரலாம். எமது இடது கையை மடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளையும் மடியில் வைத்து சிறிது நேரம் நடு நாடியில் அன்னை குண்டலினி மேலெழுந்து மீண்டும் மேலும் மேலும் அவர் எமது அனைத்து நாடிகள், சக்கரங்கள், எமது உடலில் உள்ள அனைத்து கலங்கள் ஒவ்வொன்றையும் அன்போடு சீரமைப்பதை நாம் சிறிது அமைதியாக இருந்து அவதானிப்போம். அன்னை குண்டலினிக்கு உதவியாக நாம் இந்த ஓம் என்ற ஒலியை சிறிது நேரம் கேட்டு தியானிப்போம்.
இந்த அமைதி நிலையில் இன்று நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள்உரையை கேட்போம். இந்த அருள்உரை நாம் இந்த ஆரம்ப வகுப்பு முடிவடையும் நிலையில் இருக்கின்றோம். நாம் நமது சாயோகா தியானத்தை எவ்வாறு தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது, எமது நன்மைக்காக, அது பற்றிய விளக்கம். சாயோகாவை நாம் முன்னெடுத்து செல்வதற்கு ஒழுங்கான தியானம் அவசியம். நாம் ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தை உணர்ந்து கொண்டோம். ஆத்ம ஞானம் நமக்குள் வளர வேண்டும். அதாவது இந்த தெய்வீக தூய அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அறிவு நமக்கு அனுபவம் மூலமாக மட்டுமே, இந்த தியான அனுபவங்கள் மூலமாக மட்டுமே நாம் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுவே எமக்குள் நிரூபிக்கப்படுகின்றது, சான்றாக அமைகின்றது. எமக்கு உண்மையான உணர்வை, புரிந்துணர்வை எமக்கு தருகின்றது. அதன் மூலம் எமது ஆத்ம வளர்ச்சி ஏற்படுகின்றது. மற்றும் இது ஓர் உயிருள்ள நிகழ்வு. எவ்வாறு ஒரு மரத்தின் வித்து பூமி தாயில் போடும்போது தானாக வளர்ந்து பெரிய மரமாகின்றதோ, அதே போல் நாமும் ஆத்ம விழிப்புணர்வின் பின் பரமாத்மாவின் இணைப்பு, அதாவது எமது மூலம், நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தோடு மீண்டும் இணைப்பு ஏற்படுகின்றது. அந்த இணைப்பு தானாக அந்த வளர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. அந்த இணைப்பை நாம் பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டும். அதற்கு கூட்டமைப்பு மிகவும் முக்கியமானது. சாயோகா தனி ஒருவருக்கு அல்ல, இது கூட்டாகவே வேலை செய்யும். அதனாலேயே நாம் சேர்ந்து தியானிக்கும் போது நமது அந்த தியானத்தை நாம் ஆழமாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. தியான அனுபவங்கள் ஆழமாக இருக்கின்றது. அதற்கு காரணம் இதுவே. இது பற்றிய அழகான விளக்கங்களை நாம் ஸ்ரீ மாதாஜி, நமது குரு, தெய்வீக குரு, தெய்வீக அன்னை மூலம் நேரடியாக நாம் அவரிடமிருந்து கேட்டுக்கொள்வோம். From yesterday's program and all these days, you must have realized that to get your Kundalini working out, to get a rush towards the Sahasrara, and to widen your Sushumna Nadi, it is not necessary that you should sit for meditation for 3 to 5 hours. Of course, you must meditate for a short time, because that is at a point where you are alone, one with your God.
But otherwise in the collective, when you merge into it, then the Kundalini rises the same way. It's a very discreet way of understanding what happens. In the collective, when you are, you compensate each other, complement each other, and a subtler side of the cosmos starts manifesting in you. Then, if you could really merge, there's a word in merge in Sanskrit language or in Marathi language is very good as Ramamana. I don't think merging with joy. But there's no with, see, merging into joy. So if you can merge into the joy of anything that is such, you can become a meditative personality. You can achieve that meditative mood within yourself. With that mood, with that force, new, subtler dimensions start breaking out within you. Your different kind of conditionings which are like shackles binding you down just open out and you become a free person, bandha mukta. With that force, everything breaks. Your ego breaks, your conditioning breaks, and you become one with the joy of life, divine life. This you can experience, but to retain it within yourself is only possible if you do your practices in Sahaja Yoga. To control your attention, to keep your attention to higher values, to the higher things. Let us see what are the low value system that we get into. Which is regarded as something very important otherwise. The first in the modern times is the consciousness of time. What is the time now? What time we have to reach? Oh God, what is the time we are going to start it? What time are we going to sleep? At such times, you should never see the time because you'll get a headache if you see it. Realizing it's very late, you see. And you say, oh God, it is 4 o'clock, we are still here. So, it's important for all of us not to have any watches, and even if you have, not to see them, or even if you see them, they should be stopped. So you go beyond time. You go beyond time. You don't feel the time. You don't feel the tiredness of time. And you just forget yourself, which is tied down by time all the time.
Now, then the second one is we talk so much. Oh, we should have no religions, no jati, no party, like that. We say, all of us. We should have no caste system. India especially, caste system is the curse. People will talk like that. And when it comes to their own daughter's wedding, they will not go beyond their caste. Caste system is bad, your religion is bad, this is bad, that bad. But when it comes to actual understanding of religion, you can easily scratch them and find out from where they come. Worst of all, the conditioning is of so-called religions. And this has to be broken completely because they are all false, based on something solid. Supposing you have a very solid foundation and on that you put up a house of, say, pack of cards, as they say. How long is it going to last? If you go to the foundations, you find all the foundations are just the same. But these pack of cards are different. And they are the greatest delusions for human beings, which we are seeing every day in every religion, in every country, in every caste. But still, we are frightened of something nonsensical, something historical, or I don't know what. We don't want to give up that. That's another very big binding force to very low grade life. Then this low grade life can extend in every walk of life, like politics, economics, everywhere. Because it is like plastic. Plastic can get into cloth, can get into trees, can get into everything. In the same way, this horrible low grade business goes into these various things, and a person cannot rise above this built in plastic bondages we have. At this time, when we have such kind of programs, everything breaks off and you really dissolve into the love of God. There are so many other mundane things. If you see how people talk, how they joke and all that, you think it's all filth going around you. Slowly you will gradually recede from it. That is how you prepare yourself for retaining this joy within yourself. சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். ஸ்ரீமாதஜியின் இந்த உரையை நாம் மீண்டும் கேட்கலாம். இப்பொழுது சிறிது நேரம் அமைதியாக இருப்போம். நமது முழு கவனமும் தலை உச்சிக்குழி, இரு உள்ளம் கைகள். இதுவே எமது சாஸ்திராரமாகும்.
இப்பொழுது சாயோகா கோல்டன் ஜூபிலிக்காக பாடப்பட்ட ஒரு தமிழ் பாடலை கேட்போம். அதாவது சாயோகா 1970ஆம் ஆண்டு ஸ்ரீமாதிஜியால் ஆரம்பிக்கப்பட்டது. 2020ஆம் ஆண்டு 50 வருட நிறைவு கொண்டாடப்பட்டது. சாயோகாவின் 50 வருட வளர்ச்சி, 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த தியானம் மூலமாக வளமடைந்திருக்கின்றார்கள், வளமடைந்து வருகின்றார்கள். நூற்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் ஆயிரக்கணக்கான சகஜ யோகிகள் இருக்கின்றார்கள். அங்கு கூட்டமைப்பு இருக்கின்றது, தியான மையங்கள் இருக்கின்றது. இப்பொழுது நாம் தொடர்ந்து தியான நிலையில் இருந்து கொண்டு நமது சாஸ்திராரம் அமைதியான நிலையில் இருக்கின்றது. அங்கு நமது சிரசு பூரண அமைதியில் இருக்கின்றது. அந்த அமைதி நிலையை பேணி தொடர்ந்து இந்த பாடலை கேட்போம்.
நமது தியானத்தை முடித்துக் கொள்வதற்கு முன்பாக சிறிய அறிவிப்பு. புதியவர்களுக்கான வகுப்புகள் மீண்டும் ஆரம்பம் 20 ஏப்ரல் சனி மாலை 7 மணி. அதனைத் தொடர்ந்து வாராந்தம் செவ்வாய் வியாழன் மாலை 7:30 மணிக்கு 3 மாதங்களுக்கு ஆரம்ப வகுப்பு தொடரும். தொடர்புகளுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்றும் இன்று எமது தலையில் உள்ள சக்கரங்களில் நாம் இப்பொழுது கவனத்தை வைக்க ஆரம்பித்திருக்கின்றோம். இது எமது மூலாதாரம், இது சுவாதிஸ்தானம், காதுக்கு பின்புறமாக இவ்வாறு சுற்றி செல்லும் இடம், எமது பிடரியை சுற்றியுள்ள இடம் சுவாதிஸ்தானம். இது எமது நடு இருதயம், தலை உச்சிக்கு சற்று கீழ் இருப்பது இருதய சக்கரம். இருதய சக்கரத்துக்கும் மூலாதாரத்துக்கும் இடையில் இருப்பது நாபி. இந்த நாபி சக்கரம் தலையை சுற்றி இவ்வாறு செல்கின்றது. எனவே இந்த இருதயத்தை சுற்றியுள்ள பாகம் நாபி சக்கரம். முன்னெட்டியில் தலைமயிர் உச்சி பிரியும் இடத்தில் இருப்பது நமது விசுதி சக்கரம். இதில் இருப்பது ஆகிய சக்கரம். எனவே சஹஸ்ராரத்தின் ஒருங்கிணைப்பு இந்த சக்கரங்களின் ஒருங்கிணைப்பாகும். சஹஸ்ராரத்தின் வெளிப்பாடு 1000 நரம்புகள் அவை விரிவடையும் போது எமது சஹஸ்ராரம் திறக்கின்றது. குண்டலினி எண்ணெயின் வெளிப்பாட்டை நாம் குளிர்ந்த நுண்காற்றாக உணரலாம். குண்டலினி எண்ணெய் சஹஸ்ராரம் உச்சிக்குழி வழியாக வெளியேறும் பொழுது எம்மை முழுமையான ஆறுதலான அமைதியான நிலைக்கு கொண்டு செல்கின்றார். தியானம் போது நாம் வைக்க வேண்டிய இடம் எமது இருதயம். இந்த சக்கரங்களில் நாம் கவனத்தை வைக்கும் போது அது மெதுவாக குண்டலினி எண்ணெயின் அருளால் தளர்வடைந்து எமது சஹஸ்ராரம் திறக்கின்றது. திறந்து நமக்குள் இருக்கும் அனைத்து மன அழுத்தங்கள் அனைத்தும் வெளியேறுகின்றது. வெளியேறி எமது நாடிகள், நரம்புகள், சக்கரங்கள் அனைத்தும் தளர்வடைந்து விரிவடைந்து எமது சுழுமுனை நாடி விரிவடைந்து நமக்கு முழுமையான தளர்ச்சி, அமைதி கிடைக்கின்றது. நாம் பரம சைத்தன்யம், அந்த இறை அன்பு, தெய்வீக அன்பை குளிர் நுண் அதிர்வுகளாக உணர ஆரம்பிக்கின்றோம். இந்த குளிர் நுண் அதிர்வுகளே எமக்கு மருந்தாகின்றது, எமக்கு முழுமையான ஊட்டம் அளிக்கின்றது. எமது அனைத்து நரம்புகளையும் ஒளியூட்டி சஹஸ்ராரத்தில் எமக்கு ஆத்ம அனுபவங்களையும் ஆத்ம ஞானத்தையும் தந்தருகின்றது. எனவே இந்த சாயோகா தியானத்தை நாம் முழுமையாக மக்கள் நிலையில் நிறுத்திக் கொள்வதற்கு ஒழுங்கான தியானம் அவசியம்.
ஒரு விதை விதைத்ததிலிருந்து மரமாகும் வரை நாம் கொடுக்கும் கவனிப்பையும் போஷாக்கையும் இந்த தியானத்துக்கு கொடுத்து வளர்க்க வேண்டும். எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த எமது வளர்ச்சி, இந்த ஆத்ம வளர்ச்சி ஒரு உயிருள்ள நிகழ்வாகவும் தானாக நடைபெறும் ஒன்று. ஆனால் நமக்கு சுதந்திரம் இருக்கின்றது. எனவே நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தூய கவனம் எப்பொழுதும் இதில் நாம் நமது கவனத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டால் சரி. வீட்டில் தியானத்தை காலை மாலை தொடருங்கள். தியானம் என்பது ஸ்ரீமாத்ஜி சொன்னது போல் மணிக்கணக்காக இருக்க தேவையில்லை. காலை மாலை 10-15 நிமிடங்கள் உண்மையான தியானத்தில் இருந்து அந்த தியானத்தில் இருந்த அமைதியை நீங்கள் நாள் முழுவதும் வெளிப்படுத்த வேண்டும். ஒன்று அந்தர்மன தியானம். அந்தர்மன தியானம் என்பது உள்முகமான தியானம். பகிர்மன் என்பது வெளிமுகமான தியானம். அதுவே இங்கு முக்கியமானது. நாம் அமைதியான தியானம் மூலமாக எமக்குள் இருந்து நாம் பெற்ற அனுபவங்கள், அமைதி, ஞானம் என்பவற்றை நாம் எமது மற்ற நேரங்களில் எமது வாழ்வில் ஒவ்வொரு அம்சங்களிலும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். இங்கு நாம் எங்கும் தப்பி ஓட தேவையில்லை, யாரையும் வெறுக்க தேவையில்லை, எதையும் நாம் கைவிட தேவையில்லை. அழிவுகரமானவை தானாக நம்மிடமிருந்து விலகுகின்றது. இந்த ஆத்ம ஞான ஒளியில் நாம் அனைத்தையும் பார்க்க ஆரம்பிக்கின்றோம், எது சரி எது பிழை என்று. மற்றும் எமது இந்த மாற்றம் மற்றவர்களை சிறிது சிறிதாக மாற்ற வல்லது. எனவே நாம் யாரையும் வெறுக்க தேவையில்லை. அனைவரையும் நாம் இந்த ஆத்ம ஞானத்தில் எமது அறிவில் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மலை உச்சியில் ஏறி நின்று நாம் பார்க்கும் போது அந்த பள்ளத்தாக்கு முழுவதையும் நாம் தெளிவாக பார்க்க முடியும். அதுபோல் இந்த ஆத்ம ஞான அறிவு வந்த பின்பு நாம் தெளிவாக அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். எனவே மற்றவர்களின் பிழைகள் அனைத்தையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம், ஏன் அவர்கள் பிழைவிடுகிறார்கள் என்பதை. எனவே இங்கு நாம் மற்றவர்களை வெறுக்கும் நிலை மாறி அவர்களுக்கு அன்பும் கருணையும் நமக்கு அதிகரிக்கின்றது. அவர்களை எவ்வாறு நாம் மாற்றி நாம் இந்த நிலையை அனுபவிப்பது போல் அவர்களையும் எவ்வாறு அந்த அறியாமையிலிருந்து விடுவிப்பது என்பதை பற்றியே நாம் யோசிப்போம். கோபம் என்பன அனைத்தும் மறைந்து போகின்றது. மற்றும் கூட்டு தியானத்தில் கலந்து கொள்ளுங்கள். சாயோகா மையங்களில் கலந்து கொள்ளுங்கள். இலங்கையில் சாயோகா மையம் இல்லை. எனவே எம்மோடு கூட்டு தியானத்தில் கலந்து கொள்ளுங்கள். இலங்கையில் சாயோகா வளரும் நாளை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அதுவரை எம்மோடு கூட்டு தியானத்தில் கலந்து கொள்ளுங்கள். கூட்டு தியானம் நாம் வெள்ளி மாலை 7:30 மணிக்கும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கும் ஆரம்பிப்போம். மற்றும் அதில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் விரிவுரைகள் நாம் ஒழுங்காக கேட்போம். மற்றும் சாயோகா ஆரோக்கிய குறிப்பு முறைகள். ஏனென்றால் எமது உடல் பஞ்ச தத்துவங்களால் ஆனது. பஞ்சபூதங்கள், அதாவது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு தத்துவத்தால் ஆனது. ஆயுர்வேதா வைத்திய முறை இதை நன்றாக விளங்கப்படுத்துகின்றது. எனவே இந்த தத்துவங்கள், தனிமங்கள் நமக்குள் சமநிலையில் இருக்க வேண்டும். உடல் மன ஆரோக்கியத்திற்கு ஆத்மா குடியிருக்கும் கோயிலே எமது உடல் ஆகும். அதன் ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது. எனவே சில சாயோக ஆரோக்கிய முறைகளை நாம் பயன்படுத்தலாம் எமக்கு தேவை ஏற்படும் போது. இவ்வாறாக நாம் எமக்குள் சாயோகா தியானத்தை நாம் தொடர்ந்து
தியானம் மூலமாக நாம் தொடர்ந்து பயன்பெற்று பயனடையலாம். இப்பொழுது அன்னை குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை. இரண்டாவது தடவை. மூன்றாவது தடவை. கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்ய, சஹஸ்ராரம். மீண்டும் இரு கைகளையும் கூப்பி வணங்கி இவை அனைத்தும் நமது தெய்வீக அன்னையும் தெய்வீக குருவுமான ஸ்ரீமாதி அவர்களின் தன்னலமில்லாத அன்பின் பலனாகும். அவருடைய தூய தெய்வீக ஞானம் நம் அனைவரையும் இந்த அளவு நிலைக்கு நம்மை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கின்றது. எனவே எமது இதயபூர்வமான நன்றியை அவருக்கு தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். பேஸ்புக் அன்பர்கள் மற்றும் சூமில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எமது அன்பார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். நாம் அடுத்த தியானத்தில் சந்திப்போம். பேஸ்புக் அன்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் chat மூலமாக அல்லது எமது வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம்.